ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி தங்கம் சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தங்கம் சேமிக்கலாம். மை கோல்டு சேவிங்ஸ் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 7 விஷயம் இருக்குது. ஸோ அந்த 7மே நான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சீட்டு. நான் மெயினாக சீட்டு போடுவேங்க. இந்த சீட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு அப்படின்னா மாதம் ஒரு 5000 சேவ் பண்ணுறோம் அப்படின்னா போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் எங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி ஷாப் போடுங்க. அது போடலாம். இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. மீதி 25% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியுமே நான் போட்டிருக்கேன். 50 டிஸ்கவுண்ட் கொடுக்காங்களே ஸோ அதுவுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ஷாப்பில் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ். சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட கிடையாது. மங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாது சேமிப்பு திட்டத்துக்கு. அதே மாதிரி பீமா ஜுவல்லரியில் திருச்சியில் இருக்க பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எங்கே ஜிஎஸ்டி இல்லை, அட்லீஸ்ட்டு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ் இல்லாத ஷாப் பார்த்து கூட நீங்கள் மந்த்லி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது கோல்டு சீட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினுமே நான் சேவ் பண்ணுவேங்க. கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் இது பண்ணணும், ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்குவேன். இன்னொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பர்த்டே இல்லைனா நம்ம வீட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டே வரும்ல ஸோ அந்த மாதிரி, இல்லைனா ஆஃபர் டைமில் வேஸ்டேஜ்லாம் போடுவாங்களோ அப்போல்லாம் வாங்கிக்குவேன். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அச்சய தீதிக்கு நம்மளால் 1 கிராமாவது வாங்குவோமே அப்படின்றதுக்காக நான் கோல்டு காயின் வாங்க ஆரம்பித்தேன். உண்மையை சொன்னால் இந்த அக்ஷய தீதி வருதுங்க. இந்த அக்ஷய தீதியில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குங்க. ஸோ எல்லாருனாலுமே வாங்க முடியும். ஸோ 100 mg மில்லிகிராமாவது வாங்குங்க. ஸோ அது ஜிஆர்டியில் அழுத்த ஜுவல்லரிலாம் இருக்குது. ஸோ அதுவாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். அது அந்த ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க. இப்போ போத்தீஸ் மகளில் அச்சய இது ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ நீங்கள் காயின் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பில் வேஸ்டேஜ் இல்லாமல் போடுவாங்க. அப்போ நீங்கள் காயின் பை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஏதாவது ஒரு சீட் போட்டிங்க அப்படின்னா மாதம் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கோல்டு காயின் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் சேவ் பண்ணுறேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 2 கிராமாவது வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுவே கம்மி தான், இருந்தாலும் அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு 2 கிராம் இல்லை 1 கிராமாவது ஒரு வருஷத்துக்கு வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. கோல்டு காயின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வாங்கும் போதும் லாபம் தான், விற்கும் போதும் நமக்கு லாபம் தான். ஸோ அது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம வாங்கும் போது எவ்வளோ வாங்குகிறோம், விற்கும் போது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கோல்டு காயின் சேவிங் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கால்குலேஷன் எல்லாமே புரியும். இப்போ தேர்டு நான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டில் நான் தங்கமயிலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். நான் தங்கமயிலில் ஜாயின் பண்ணது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ அகைனாக பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் டிஜிகோல்டில் ஒரு டவுட்டு. ஸோ ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்ட்டு பேங்க்கில் சொல்லியாச்சு. பட் தங்கமயிலுக்கு போகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிலே ஆணுச்சு. ஸோ நாங்கள் ஷோரூம் போய் கேட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஷோரூமுக்கு எங்கள் தங்கமயில் டிஜிகோல்ட்லேயே ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். தங்கமயில் கோல்டில் நம்ம டெய்லி ஒரு 100 ரூபா சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் பே பண்ணுறோம் அப்படின்றது போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். தங்கமயிலுக்கு போட்டிருக்கேன், ஸ்ரீகுமரன் தங்கமயிலுக்கு போட்டிருக்கேன், போத்தீஸ் மகள். ஸோ இந்த 3க்குமே போட்டிருக்கேன். போனஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, நமக்கு நம்ம எவ்வளோ வேஸ்டேஜ் பே பண்ணுறோம், மொத்தமாக நமக்கு போனஸ் எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு கால்குலேஷன் புரியும். டிஜிகோல்டு ஏன் ஸ்டார்ட் பண்ணிக்க அப்படின்னா இப்போ நம்ம மந்த்லி சேவிங் ஸ்கீமாவது நம்ம மந்த்லி கண்டிப்பாக போடணும். பட் டிஜிகோல்டு அப்படி கிடையாது. நம்ம கையில் இன்றைக்கி காசு இருக்கும், நாளைக்கு காசு இருக்காது, ரெகுலர் வருமானம் இல்லை அப்படின்னா நம்ம டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ 100 ரூபா
ஸோ மினிமம் வந்து 100 ஸோ 100 மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம், எந்த நேரத்துலனாலும் போடலாம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் போடலாம். அதனால் இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு 100 ஒரு 150 கிடைக்கும் போது நம்ம கிராமோலயே வர வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிறது வந்து நமக்கு பெஸ்ட்டு தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினாக வந்து பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஜுவல்லரி எடுக்காதுங்க. டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் கோல்டு சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பவுனு இல்லை 2 பவுன் வர மாதிரி சீட்டு போடுங்க. ஸோ ஒரு 4 கிராமு 6 கிராம் 2 கிராமுக்கெலாம் சீட்டு போடாதீங்க. அது வந்து ஒரு சின்ன நகையாக தான் எடுக்கணும்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்ல டிசைன் பார்க்கணும் அப்படின்னா. இதே நீங்கள் ஒரு பெரிய நகை எடுக்கிறீங்கன்னா ஒரு பவுனில் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம 18% எடுத்துடலாம். இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் வேஸ்டேஜ்லாம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சின்ன நகைக்கு தான் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வந்து போட்டிருப்பாங்க. பெரிய நகைக்கெலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம 4 கிராமு அரை பவுனுக்கே நம்ம எடுக்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ நான் வந்து எப்படி டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா விளையாட்டாக வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அது வந்து நம்ம வீடியோ வந்து செல்வி சேனலில் நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ எப்படிலாம் உள்ளே போகுது எப்படி நம்ம பண்ணலாம், இது ஒரு வீடியோவாக போடலாம், 100 தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எனக்கு தங்கமேலில் போடணும்னு இல்லை, போத்தி சொர்ணமகளில் 7% வந்து போனஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இதோட ஒரு 2% வந்து அதில் அதிகமாக இருக்க மாதிரி சரி போத்தி சொர்ணமகளில் போடலாமா தான் இருந்துச்சு. ஓகே இதில் போட்டு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது வந்து தங்கமேலில். ஸோ தங்கமேலில் இன்ஸ்டால் பண்ணோன்னே சரி ஓகே நம்ம போட்டு பார்ப்போம், ஒரு 100 எப்படி பேமெண்ட் வருது, எவ்வளோ கிராம் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்றதுக்காக தாங்க ப்ராமிஸாக வந்து அந்த 100 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணினேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து சரி 100 நிறுத்திடுவோம், இனிமேல் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, டிஜிகோல்டில் வந்து நம்ம போத்தீஸில் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் தங்கமேலில் வந்து அந்த கோட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, இன்றைக்கு சேமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லி வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இன்னைக்கு கிராம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு, இன்றைக்கே உங்களோட சேமிப்பை ஆரம்பிங்க அப்படின்லாம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு விளையாட்டாக சரி ஒரு 100 போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 100 போட்டோமே அந்த 100 எடுக்கிறதுக்காக இப்போ சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது ஒரு நல்லது தான். நான் விளையாட்டாக போட்டது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் அந்த நிறைய டவுட் இருக்கும் டிஜிகோல்டு எப்படி இதுன்னு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் வந்து ஒரு 1 இயர் சேவிங்ஸ் மாதிரி நான் உண்டியலில் சேர்த்து வைப்பேன். அது வந்து எப்போனா என் கையில் வந்து பணம் இருக்கோ ஸோ அந்த பணத்தெல்லாம் வந்து நான் உண்டியலில் வந்து போடுவேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா எனக்கு காசு தருவாங்க. ஸோ அந்த காசை வந்து உண்டியலில் வந்து போடுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்போயாவது வந்து ஃபங்க்ஷன் டைம்லாம் வருவாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் மாமா சித்திலாம் வந்து ஊர்லேருந்து வரும்போது எனக்கு வந்து காசு தருவாங்க. அந்த காசெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உண்டியலில் வந்து அப்படியே போட்டு விட்ருவேன். அது ஒரு சேவிங்ஸாக வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அது எப்படியுமே வந்து நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணுறது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ உடைக்கிற மாதிரி தான் இருக்கும் உண்டியல். அப்படி தான் வந்து சேவ் பண்ணுவேன். ஸோ நம்ம அது எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோன்னு வந்து தெரியாது. ஸோ நம்ம அதில் இருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கும். இவங்க கொடுக்குற காசுலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் உண்டியலில் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து என் பையன் இருக்கானா ஸோ அவனுக்காகவே இப்போ வந்து பணம் வந்து தருவாங்க. அதுவும் வந்து எனக்கு தான். ஸோ அவங்க கையில் வந்து பணம் தந்துட்டு போவாங்க, அப்புறம் என் கையிலேயே வந்து தருவாங்களா. வந்து எனக்கு மட்டும் வந்து தருவாங்க. இப்போ என் பையன் இருக்கிறனால என் பையனுக்கும் தருவாங்க. ஸோ அவன் காசுமே வந்து எனக்கு தான் வரும். ஸோ அதுவுமே வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த உண்டியலில் தான் போட்டு வைப்பேன். ஸோ அது நினச்சிருக்கேன். ஸோ நம்ம இதை உண்டியலில் சேவ் பண்ணுறது வந்து எப்படியும் கோல்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் சேவ் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணுற மெத்தட் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது குடும்ப பெண்கள் ஆகிட்டாலே இந்த பொருள் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பழைய பொருட்கள் இரும்பு வந்து எடைக்கு போடுது, அப்போ அந்த பழைய பேப்பரு, பால் பாக்கெட் கவரு, தேங்காய் ஓடு, இந்த சிரட்டை இதெல்லாம் வந்து வாங்குவாங்க. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த வாட்ரு பாட்டிலாம் நம்ம குடிச்சிட்டு தூக்கி போகிறோம்ல, ஸோ அந்த பாட்டில் எல்லாமே வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருவேன். இப்போ நம்ம தண்ணி பாட்டிலெலாம் வீட்டிலேருந்து நான் தண்ணி கொண்டு போகிறேன். சப்போஸ் அந்த தண்ணியும் முடிஞ்சிருச்சு, நம்ம வெளியே பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாட்டிலை குடிச்சிட்டு திருப்பி அந்த பாட்டிலை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். எடைக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. பால் கவரை கூட நான் இது பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் தேங்காய் ஓடெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு எடைக்கு வரும்போது எடைக்கு போட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துடுவேன் சமைக்கிறதுக்கு.
இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரமாக எடுத்துருவேன். ஸோ காசு வந்து வாங்க மாட்டேன். ஸோ ஏதாவது பொருளாக வந்து வாங்கிக்குவேன். அந்த பொருளுமே வந்து நம்ம கம்மி பண்ணி தான் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் சேவ் பண்ணுவேன். இல்லை சப்போஸ் என்னால் அந்த பொருள் கூட வாங்க முடியல அப்படின்னா நான் அந்த காசை வாங்கி வச்சுக்குவேன். அந்த காசையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் உண்டியலில் வந்து போட்டுருவேன். இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபான்னு வருது. ஸோ அந்த 1000 ரூபா வந்து நம்ம ரெகுலராக சேர்த்து வச்சோம் அப்படின்னா 1 இயரில் பார்த்திங்க அப்படின்னா 12,000 வருது. அட்லீஸ்ட் 1.5 கிராமாவது நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு. ஸோ அதனால் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகளிர் உரிமை வரவங்களுக்கு வந்து இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து மகளிர் உரிமை வந்து நான் எழுதியே கொடுக்கலங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு கிடையாது. இது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற பாயிண்ட் எல்லாமே வந்து நான் சேவ் பண்ணிட்டு வர முறை தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது எங்கள் அம்மா சேவ் பண்ணிகிட்ருக்கதை வந்து சொல்கிறேன். எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமைக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து எழுதியே கொடுக்கல. அப்போ எங்கே கன்சீவாக இருக்க டைமில் எங்கே போய் அலைஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ வந்து நான் ஜாபுக்கு வேறு போயிட்டு இருந்தேன்னா அதனால் என்னால் வந்து எழுதி கொடுக்க முடியல. அப்போ அசால்ட்டாக ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன். யாருமே பக்கத்தில் இல்லை, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எங்கே நடக்குது எதுன்னு. அதனால் நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். பட் எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கும் ஒரு 1000 மாதம் மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து மகளிர் உரிமை வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு வரல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ அது மூலியமாக கூட மில்லிகிராம் காயினாக கூட வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக தானே அந்த 1000 ரூபா வருது. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கூட நம்ம சேவிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் மகளிருக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ எப்படியுமே வந்து நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா எப்படியும் நம்ம செலவு பண்ணி தான் போவோம் டெய்லி. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா வருது அப்படின்னா அந்த 3000 ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 3000 வராது, 300 ரூபா வருது அப்படின்னா 300 ரூபா வராது, 600 ரூபா அப்படியே 1000 ரூபாக்குள்ளே வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கூட நீங்கள் கோல்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணதை வந்து எனக்கு எங்கே ஃப்ரீ பஸ் இருக்கோ இந்த ஊருக்கு நம்ம ஃப்ரீ பஸ் போக முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ பஸ் தான் வந்து இது பண்ணுவேன். காசு கொடுத்து போகிறதோட இந்த ஃப்ரீ பஸ் தான் ஒரு 10 ரூபா தான் வரும். இருந்தாலும் அந்த 10 ரூபா வந்து ஃப்ரீயில் தான் நான் போவேன். ஸோ அப்படி கூட அந்த அமௌண்ட்டை கூட நம்ம சேவ் பண்ணி நம்ம கோல்டு வந்து வாங்கலாம். ஸோ எப்படினாலுமே வந்து நம்ம மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிச்சம் பிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை தான் வந்து உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது தவிர நான் வந்து வேறு எதுவும் சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து நெக்ஸ்ட்டு அந்த சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.